நீங்கள் ஒரு வருடத்திற்கு மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா? இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் நோவா IVF. அன்பிற்கினிய நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள். புது இடம், புது செட்டப்பு. அப்படியே உட்காந்து புதுசா ஒரு நாற்காலியில உட்காந்துருக்கேன். உட்காரத்துக்கே ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. ஆனா இப்படிப்பட்ட ஒரு நாற்காலிக்காக தாங்க அடியா அடிச்சுக்கிறாங்க, சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. தேர்தல் வேற வந்திருக்கு இல்லையா? நேற்றைக்கு ஏப்ரல் 19ஆம் தேதி தமிழ்நாட்டில் வாக்குப்பதிவு அரங்கேறி இருக்குங்க. பலரும் தங்களுடைய வாக்குகளை பதிவு செஞ்சிருப்பாங்க. அதே போல ஒவ்வொருத்தரும் கூர்ந்து கவனிக்கிற மாதிரி முக்கியமான தலைவர்களும் என்ன அப்டேட்ஸ் அப்படின்னும் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு போன அந்த முக்கியமான ரிப்போர்ட்டு. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா சில பல துரோக காட்சிகள்லாம் அரங்கேறி இருக்கோ அப்படின்னு இரண்டு கழகங்களும் வந்து சில ஸ்டெப்ஸ் எடுக்க போறாங்க ரிசல்ட்டுக்கு அப்புறம். பொறுத்துருங்க. நம்ம ஜூவியில் அட்டைப்பட கட்டுரையாகவே இது வந்திருக்கு. அதன் தொடர்ச்சியாகவே நடிகர் விஜய் அவரு தன்னுடைய வாக்கை பதிவு செஞ்சிருந்தார் இல்லையா? அதை ஒட்டியும் சில பல விவாதங்கள் அப்படி ஓடிக்கொண்டிருக்குங்க. நிறைய சமாச்சாரங்கள் இருக்குங்க. அந்த பின்னணிகளை இன்றைய நம்முடைய இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸில் அலசுவோம். நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். தேர்தல் திருவிழா ஆர்வம் காட்டிய சீனியர் சிட்டிசன்ஸ், இளம் தலைமுறையினர், கண்டுகொள்ளாத எலைட். அன்பர்களே, நம்முடைய தமிழ்நாடு, புதுச்சேரி உள்ளிட்ட அகில இந்திய அளவில் 102 தொகுதிகளுக்கு நேற்றைக்கு ஏப்ரல் 19ஆம் தேதி தேர்தல் திருவிழா அரங்கேறினது இல்லையா? காலையிலேயே நானும் ஆர்வத்தோடு போயிட்டு என்னுடைய சொந்த ஊர் சேலத்தில் என்னுடைய வாக்கையும் நான் பதிவு செஞ்சுட்டேன். முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவரு தன்னுடைய சொந்த ஊரில் சிலுவம்பாளையத்தில் அவர் வாக்குப்பதிவு செஞ்சிருந்தாரு. இங்கே இந்நாள் முதலமைச்சரான திரு மு.க. ஸ்டாலின் அவரும் இங்கே வாக்குப்பதிவு சென்னையில் செஞ்சிருந்தாரு. இப்படியாக முக்கிய தலைவர்கள் பலருமே தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றி அந்த காட்சிகள்லாம் நம்ம பார்த்திருக்கோம். அப்புறம் இந்த முறை தேர்தலில் பார்த்தோம்னா நிறைய இளம் தலைமுறையினர், குறிப்பா முதல் முறை வாக்குப்பதிவு செய்யக்கூடிய இளம் தலைமுறையினர் இந்த முறை அதிக அளவிலேயே தங்களுடைய வாக்குப்பதிவை செலுத்திய காட்சிகளையும் தமிழ்நாடு முழுக்கவே பார்க்க முடியுதுங்க. நம்முடைய ஜூனியர் விகடன் டீம், நம்முடைய புகைப்பட கலைஞர்கள், செய்தியாளர்கள் டீமும் எல்லா தொகுதியிலையும் பம்பரமா சுத்தி பல்வேறு அந்த புகைப்படங்களையும் பதிவு செஞ்சிருக்காங்க. நிறைய இடங்கள்ல பார்த்தோம்னா தள்ளாத வயதில் இருக்கக்கூடிய முதியவர்கள் இருக்காங்க இல்லையா? முதிய பாட்டிகள், தாத்தாக்கள், அவங்களுமே எப்பா ஓட்டு போறது என்னுடைய கடமைப்பா அப்படின்னு அவங்களும் வந்துட்டு வாக்கை பதிவு செஞ்சிருந்தாங்க. இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப பாசிட்டிவா ஹாப்பியா இருந்தது. நம்ம தமிழ்நாட்டில் 69.46 விழுக்காடு வாக்குப்பதிவு ஆகியிருக்கிறதாக தேர்தல் ஆணையமும் இன்றைக்கு ஏப்ரல் 20ஆம் தேதி காலையில் வந்த செய்திகளில் பதிவு செஞ்சிருக்காங்க. இன்னும் துல்லியமாக எந்த அளவுக்கு வாக்குப்பதிவு ஆகியிருக்கு அப்படிங்கிறதும் அந்த முன்ன பின்ன சில கணக்குகள் வந்துகிட்டு இருக்குங்க. அப்புறம் சில இடங்கள்ல ஆர்வத்தோடு மக்கள் வந்திருந்தோம், அவங்களுடைய பெயர் வந்து பட்டியலில் இல்லை அப்படின்னு சொன்ன காட்சிகளும் நிறைய பார்க்க முடிஞ்சதுங்க. ஒரு உதாரணமா சொல்லணும்னா, ராமநாதபுரம் மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட ராமேஸ்வரம் அங்க ஒரு வாக்குச்சாவடியில காளியம்மாள் அவர்கள் அவங்க வந்துட்டு ஒரு முதிய பெண்மணி, அவங்க வாக்கு செலுத்த போயிருந்திருக்காங்க. கிட்ட போயிட்டு ஸ்லிப்பெல்லாம் கொடுத்த நேரத்துல இறந்தவர்கள் பட்டியல உங்க பெயர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏப்பா, உயிரோட நான் முன்னாடி இருக்கேன், வாக்களிக்கணும்னு ஆர்வத்தோடு நான் வந்தா இப்படி பட்டியலில் சேர்த்துருக்கீங்களே இறந்தவர்கள் பட்டியல் அப்படின்னு வேதனையோடு அவங்க திரும்பிய காட்சியும் பார்க்க முடியுதுங்க. அதே போல இன்னொரு பக்கம் சென்னை பெருநகரத்தில், தலைநகரத்தில் வட சென்னை, தென் சென்னை, மத்திய சென்னை இருக்கு இல்லைங்களா? இங்கே வாக்குப்பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா சுமார் 56.1% தாங்க இங்கே சென்னையில் பதிவாகியிருக்கு. இதுலேயும் பார்த்தோம்னா வட சென்னையில் கொஞ்சம் கூடுதலாக பதிவாகியிருக்கு அப்படின்னு தகவல் வருது. மத்திய சென்னையில் ரொம்ப குறைவாகவும் வாக்குப்பதிவு ஆகியிருக்குங்க. புறநகர் பார்த்தோம்னா, பிற மாவட்டங்களில் பார்த்தோம்னா, கிராமப்புற மக்கள் இருக்கக்கூடிய இடங்கள்ல, எளிய மனிதர்கள் இருக்கக்கூடிய இடத்துல தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆர்வத்தோடு வந்து செலுத்தியிருக்காங்க. ஆனால் பெரிய தலைநகரில் அதிக அளவில் பார்த்தோம்னா எலைட் பீப்புள்ஸு ரொம்ப அப்படியே சென்டர்லாம் அப்படின்லாம் சொல்லிப்பாங்க இல்லையா? அப்படியானவர்கள் அதிகமாக இருக்காங்க. ஆனால் அவங்க இந்த கடமையை ஆற்ற ஆர்வம் காட்டல போல. என்ன அவங்களுக்கு பெரிய வேலைகள் இருந்திருக்குமோ தெரில. ஆனால் ரொம்ப மந்தமான வாக்குப்பதிவாக இருந்திருக்கு அப்படின்னும், அதாவது வெயிலில் கூட அவங்கெல்லாம் வெளியில் வரமாட்டாங்களா அப்படின்னும் மற்ற தொகுதிகளில் இருக்கவங்க விமர்சித்த காட்சிகளையும் பார்க்க முடியுதுங்க. இதுதாங்க தேர்தல் அன்று நடந்த சில சுருக்கமான விஷயங்கள். சரி, நம்ம இங்கிருந்து அப்படியே அந்த அரசியல் பரபரப்பு பின்னணிகளுக்கு பயணிப்போங்க. விஜய் வாக்குப்பதிவு, அனல் பறந்த விவாதங்கள். நம்முடைய தேர்தல் திருவிழாவில் பிரபலமானவர்கள், திரைத்துறையினர் உள்ளிட்ட பலருமே ஆர்வத்தோடு வந்து வாக்கு செலுத்திய காட்சிகளையும் பார்க்க முடிஞ்சது. நடிகர் திரு அஜித்குமார் காலை நேரத்திலேயே விரைவாக வந்து தன்னுடைய வாக்கையும் பதிவு செஞ்சிருந்தாரு. அதே போல நடிகர் திரு விஜய்
அரசியல் கட்சிலாம் தொடங்கியிருக்காரு இல்லையா, அவரும் தன்னுடைய வாக்கை வந்து பதிவு செஞ்சிருந்தாரு. வாக்குப்பதிவு செய்யற நேரத்துல அந்த சின்னம்லாம் இருக்கு இல்லையா, அதை கொஞ்ச நேரம் சில வினாடிகள் அப்படியே ஃபுல்லா எல்லா சின்னங்களையும் தேடி பார்த்துருந்துருக்காரு. அதன் பிறகு தன்னுடைய வாக்கையும் பதிவு செஞ்சிருக்காரு. இதை ஒட்டி வெளியிலையும் இவ்வளோ நேரம் யோசிச்சிருக்காரு. அப்போ அவர் வந்து இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போட்டிருப்பாரு, இல்லை இவருக்கு தான் வாக்கு செலுத்தியிருப்பாரு அப்படின்னு ஒரு பெரிய விவாதமே சோசியல் மீடியாக்களில் வந்துட்டு அனல் வீசியதுங்க. ஏற்கனவே பார்த்தோம்னா அவருடைய ஒரு ட்வீட்டை ஒட்டியும் இந்த தேர்தலுக்கு முன்னாடியே பெரும் விவாதங்களும் எழுந்திருந்தது. என்ன அப்படின்னா, அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய இனிய பிறந்த தினம் ஏப்ரல் 14ஆம் தேதி. அதை ஒட்டி ஒரு முக்கியமான ட்வீட் அறிக்கை வந்து திரு விஜய் அவர் வெளியிட்டிருந்தாரு. அதுல சமூக நீதி, சமத்துவம், சம உரிமை அனைவருக்கும் கிடைக்க நம்ம உறுதி ஏற்போம் அப்படின்னு பதிவு செஞ்சிருந்தாருங்க. இது பலரும் வந்துட்டு பாராட்டுக்களை தெரிவிச்சிருந்தாங்க. அதே நேரத்துல சித்திரை முதல் நாளை தமிழ் புத்தாண்டாக கருதாம அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு அவர் வந்து ட்வீட் செஞ்சிருக்கிறதன் மூலமாக தமிழ்நாட்டுடைய அரசியல் சூழலுக்கு ஏற்ப திராவிட சிந்தனையோடு தான் விஜய் வந்து இதை பதிவு செஞ்சிருக்காரு. அப்ப அவருடைய வாக்கு அப்படிங்கிறது, அதாவது பிரதானமான தேசிய கட்சிக்கு அவருடைய ஆதரவு இல்லைங்கிறத இதன் மூலமா பதிவு செஞ்சிருக்காரு அப்படின்னு திராவிட அரசியல் ஆதரவாளர்கள்லாம் ஒரு பக்கம் தங்களுடைய பார்வையை பதிவு செஞ்சுட்டு இருந்தாங்க. இல்ல அவருடைய ஆடியோ பாடல் வெளியிட்டு விழா அந்த நேரத்திலேயே அவர் பார்த்தீங்கன்னா பொட்டெல்லாம் வச்சுட்டு வந்தாருங்க. அப்ப எங்களுடைய கொள்கையை அவர் ஏத்துக்கிட்டாருன்னு அர்த்தம் இல்லை அப்படின்னு தேசிய கட்சி அவங்க புரிஞ்சிருப்பீங்க, அவங்களும் வந்து ஆதரவா பேசிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் விசில் போடு கோட் படத்துடைய அந்த பாடல் வெளியானது இல்லையா, அதுல மைக்கு அப்படின்லாம் அவர் வந்து பேசியிருக்காரு, குறியீடாக அவர் மைக்க சொல்லியிருக்காரு. அப்ப நாம் தமிழர் கட்சிக்கு தானே ஆதரவு அப்படின்னு அவங்களுடைய ஆதரவாளர்களும் ஒரு பக்கம் வந்து சமூக வலைதளங்களை விவாதங்களை முன் வச்சிருந்தாங்க. குறிப்பா தேர்தல் வாக்குப்பதிவுக்கு பிறகும் அவர் சின்னத்தை தேடியது மைக்கை தான். ஏன்னா அந்த பாடல்லையும் பார்த்தோம்னா மைக்கை வந்துட்டு அந்த ஸ்கிரீன்ல வந்துட்டு அவர் காமிச்சிட்டு இருந்தாரு. இதெல்லாம் கூட்டி கழிச்சு பாருங்க சரியா வரும் அப்படின்னு நாத்தாக்கா கட்சியினரும் ஒரு பக்கம் ஆதரவாக இப்படி பதிவு செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்படியாக வாக்குப்பதிவுக்கு முன்பும் வாக்குப்பதிவுக்கு பின்பும் விஜயை சுற்றி அவருடைய வாய்ஸ் யாருக்கா இருக்கும் அப்படின்னு ஒரு பெரிய விவாதமே ஓடி இருக்குங்க. பரவாயில்ல, இதைத்தான் நாமளும் விரும்பணும், இவை எல்லாமே நம்முடைய தமிழக வெற்றி கழகத்துடைய அடுத்த கட்ட பயணத்துக்கு உதவி செய்யறதா இருக்கும் அப்படின்னு கணக்கு போட்டுட்டு வழக்கமான புன்னகையோடு அவரும் கடந்து போனாரு அப்படிங்கிறாங்க அவங்களுடைய கழகத்தினர். எக்ஸிட் போல் தேர்தலுக்கு பிந்தைய தகவல்கள் ரிப்போர்ட்டை கூர்ந்து கவனித்த ஸ்டாலின், எடப்பாடி, சீமான், அண்ணாமலை. ஏப்ரல் 19ஆம் தேதி தமிழ்நாட்டில் தேர்தல் நடந்தது இல்லையா, மாலை நேரத்தில் அந்த வாக்குப்பதிவுகளை ஒட்டி முக்கியமான கட்சி தலைவர்கள் கிடைக்கின்ற அந்த ரிப்போர்ட்டை வச்சு சாதக பாதக கணக்குகளையும் போட்டபடி இருந்தாங்க. அதில் முதன்மையாக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவங்களுடைய டீமுக்கு அந்த ரிப்போர்ட் போனது. அதுலேயும் முக்கியமாக உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட் என்னன்னா, நிறைய இடங்களில் மக்கள் ஆர்வமாக வாக்கு செலுத்தி இருக்காங்க, ஆனாலும் அரசு ஊழியர்கள், அப்புறம் போக்குவரத்து தொழிலாளர்கள் குடும்பத்தினர், அப்புறம் முக்கியமான அரசாங்க தரப்புல இருக்கக்கூடிய பல்வேறு ஊழியர்கள், தொழிலாளர்கள் குடும்பத்தினர் இந்த முறை அந்த பழைய ஓய்வூதிய திட்டம், அப்புறம் போக்குவரத்து தொழிலாளர்களுடைய அந்த பிரச்சனைகள் தீர்க்கப்படாம இருக்கிறது, இப்படியான காரணங்கள்ல தங்களுடைய வாக்குகளை கொஞ்சம் நெகட்டிவா செலுத்தியிருக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு ரிப்போர்ட் போயிருக்குங்க. அதே நேரத்தில் ஆறுதலான விஷயம் என்னன்னா, அந்த வாக்குகள் பிரதான எதிர்கட்சி பக்கமோ இல்லை சென்ட்ரல்ல ஆளுகின்ற கட்சியின் பக்கமோ போகாம ஏனைய கட்சிகளுக்கு தான் அந்த வாக்குகள் திரும்பி இருக்கு. ஸோ வாக்குகள் ஸ்பிளிட் ஆகிறதால இன்னொரு பக்கம் அது திமுகவுக்கு சாதகமாக தான் இருக்கும் ரிசல்ட்டு. ஆனால் குறைந்த மார்ஜின் இருக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னும் ரிப்போர்ட் வந்துட்டு போயிருக்குங்க. அதே நேரத்தில் இல்ல தலைவிகளுக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை உள்ளிட்ட அரசாங்கத்துடைய பல்வேறு அந்த திட்டங்கள், மகளிர் பேருந்து அந்த உரிமை உள்ளிட்ட பல விஷயங்களும் அதுதான் வந்துட்டு ஆளும் திமுகவுக்கு காப்பாற்றுற மாதிரி இருந்திருக்கு. ஸோ இவை எல்லாமே கை கொடுக்கும் அப்படின்னும் இந்த ரிப்போர்ட்டுகள், முதற்கட்ட ரிப்போர்ட்டுகள் போயிருக்குங்க. கொஞ்சம் ஷாக்காக இருந்தாலும் பட் பாசிட்டிவாக வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையும் இருந்துட்டு இருக்கு ரிசல்ட்டு. இந்த பக்கம் பார்த்தோம்னா முன்னாள் முதலமைச்சரும் அதிமுகவுடைய பொதுச் செயலாளருமான திரு எடப்பாடி பழனிசாமி அவருக்கும் ரிப்போர்ட் போயிருக்கு. உதாரணத்துக்கு சேலம் தொகுதி எடுத்துக்கிட்டோம்னா அங்கே ஆளும் திமுக அமோகமாக வெற்றி பெறும் அப்படிங்கிற மாதிரிலாம் தேர்தலுக்கு முன்பு நிறைய கருத்து கணிப்புகள் வந்திருந்தது. ஆனால் அதை ஒட்டி லாஸ்ட் நேரத்தில் தீயாக அதிமுகவினரும் வேலை பார்த்தாங்க. அதில் பார்த்தோம்னா எடப்பாடி சட்டமன்ற தொகுதி, ஓமலூர் சட்டமன்ற தொகுதி, அப்புறம் சேலம் தெற்கு தொகுதி, இங்கே எல்லாமே லீடிங்லேயே அதிமுக வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்புறம் வீரபாண்டி சட்டமன்ற தொகுதியிலையும் குறைந்த அளவு அது நமக்கு சாதகமாக வரும். இன்னொரு பக்கம் சேலம் மேற்கு தொகுதி இருக்கு இல்லையா, அங்கே பாமக சட்டமன்ற உறுப்பினர் திரு அருள் இருக்காரு. அங்கே கணிசமாக பாமகவுக்கு வாக்குகள் விழுந்தாலும் அது ஆளும் திமுக பக்கம் இருக்காது.
லாஸ்ட் நேரத்தில் நம்ம செய்த அந்த பரப்புரையெல்லாம் கை கொடுத்துருக்கோம் அப்படின்லாம் சேலத்து ராராக்கள்லாம் ரிப்போர்ட்டை தட்டி விட்டுருக்காங்க. குறிப்பாக அதிமுகவுக்குன்னு செயல்படுகின்ற சில உளவு டீம் இருக்குது, அவங்க சர்வே டீமு, அவங்களும் இப்படியான விஷயத்த பதிவு செஞ்சுருக்காங்க. தருமபுரியும் கூட நமக்கு பாசிட்டிவாக வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேற்கு மண்டலத்தில் சில தொகுதிகள் நம்ம கைப்பற்றி விடலாம் அப்படின்னு இப்படியான ரிப்போர்ட் போயிருக்கு. அவர் முகத்தில் அந்த வழக்கமான அந்த ட்ரேட்மார்க் புன்னகையும் வந்திருக்கு. ஆனா வாக்குப்பதிவை ஒட்டி ஆளும் திமுகவுக்கு எதிராக வாக்குகள் விழுந்தாலும் அது முழுக்க அதிமுகவுக்கு தான் அறுவடை ஆகியிருக்கும் அப்படின்னு சொல்லிட முடியாது அப்படின்னு அந்த வாக்குப்பதிவு புள்ளி விவரங்களை வச்சும் சில தகவல்கள் எடப்பாடிக்கு போக அதிர்ச்சியாகவும் இருந்திருக்குங்க. இதன் தொடர்ச்சியாகவே நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரான திரு சீமானுக்கு போன ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பல இடங்களையும் பாசிட்டிவா இருந்திருக்கு. முன்பை விட இந்த முறை நிச்சயமாக நம்ம வாக்கு விழுக்காடு அந்த பெர்சன்டேஜை நம்ம அதிகப்படுத்த முடியும். நிறைய இடங்கள்ல யங்ஸ்டர்ஸ், இன்னும் சொல்ல போனா இல்ல பெண்கள் பலருமே ஆதரவாக பதிவு செஞ்சதை நம்ம புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னு அவருக்கு முக்கியமான தொகுதிகளிலிருந்து, அவர் எதிர்பார்த்த தொகுதிகளிலிருந்து ரிப்போர்ட் போயிருக்கு. ஸோ கொஞ்சம் ஹாப்பி மோடில் இருக்காரு. அதன் தொடர்ச்சியாக பாஜகவுடைய தமிழ்நாடு தலைவரான திரு அண்ணாமலைக்கு போன ரிப்போர்ட்டும் முக்கியமாக தமிழ்நாட்டில் இந்த முறை நம்ம பெர்சன்டேஜ் அதிகரிக்கும், அது கேரண்டி அப்படின்னு பாசிட்டிவாக சொல்லியிருக்காங்க. சோர்சஸ் தகவல் சொல்கிறாங்க. இவை எல்லாமே முதற்கட்டமாக கிடைக்கக்கூடிய தகவல்கள் தான். அடுத்தடுத்து என்ன பின்னணிகள் அப்படின்னு அதே சோர்சஸ்கிட்ட கேட்டு நம்ம அடுத்தடுத்த காணொலிகளில் பதிவு செய்கிறோம். இந்த நேரத்தில் கழகங்களுக்கு போன சில அதிர்ச்சி தகவல்கள், அது சம்பந்தமான பின்னணிகளையும் கூடுதலாக பார்ப்போங்க. தட்டி கழித்த முத்துசாமி, சுணங்கிய மதிவேந்தன், கோபத்தில் திமுக தலைமை. தேர்தல் முடிகிற நேரத்தில் அந்த வாக்குப்பதிவை ஒட்டி சில ரிப்போர்ட்டுகள் ஒவ்வொரு கட்சி தலைவர்களுக்கும் போனது இல்லையா? குறிப்பா ஆளும் தரப்பை பொறுத்த வரைக்கும் சில அப்செட் காட்சிகளும் அரங்கேறி இருக்கு. அதாவது தேர்தலுக்கு முன்பாக அந்த பரப்புரை காலத்துல இருந்து சரியா செயல்படாததும் இந்த தேர்தலில் வெளிப்பட்டிருக்கு, தேர்தல் வாக்குப்பதிவில் அப்படின்னும் அந்த ரிப்போர்ட் சாராம்சமா பதிவு செஞ்சிருக்குங்க. முன்பாக என்னெல்லாம் சரியா செய்யல, இது சம்பந்தமா நம்முடைய ஜூனியர் விகடன் இதழில் துரோக பட்டியல், ஆக்ஷனுக்கு தயாராகும் கழகங்கள் அப்படின்னு அட்டைப்பட கட்டுரையாகவே நம்முடைய செய்தியாளர்கள் அழகு சுப்பையா, மனோஜ் முத்தரசு ஆகியோர் விரிவா பதிவு செஞ்சிருக்காங்க. படங்களை ரமேஷ் கந்தசாமி எடுத்திருக்காரு. அப்புறம் அட்டைப்பட ஓவியம் பார்த்தோம்னா பிரேம் டாவின்சி பதிவு செஞ்சிருக்காருங்க. அதுல முக்கியமான சில தொகுதிகளை மட்டும் பார்ப்போம். அதாவது கொங்கு பகுதியில மேற்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் சிலர் நம்ம டீம் கிட்ட பேசினப்ப, எங்க தேர்தல் இங்க ஈரோடுல பார்த்தோம்னா தேர்தலுக்கு வேட்பாளர் அறிமுகம் செஞ்சதுல இருந்து நிறைய பஞ்சாயத்துகள் தாங்க. திரு பிரகாஷ் அவர் வேட்புமனு தாக்கல் செய்யறப்ப சீனியர் அமைச்சரான திரு முத்துசாமி அவர் போகலைங்க. அதுக்கப்புறம் பரப்புரையில பாயிண்ட்டுகளை குறிச்சு கொடுக்கறதுல இருந்து பணிமனைகளை முழுமையாக அமைக்காதது அப்படின்னு எக்கச்சக்கமான பஞ்சாயத்துகள் இங்க ஓடிட்டு இருந்ததுங்க. அதாவது அவங்க டீமை பொறுத்த வரைக்கும் அவருக்கு போட்டியாக இளைய ஒருத்தரை கொண்டு வராங்களோ அப்படிங்கிற ஒரு அச்சம் நிலவியதையும் பார்க்க முடிஞ்சது. சரி, இதே மாதிரி போனா நெகட்டிவ் ஆகிடும் அப்படிங்கிறதுக்காக தான் அதை தடுக்கணும்னு தான் தொகுதி பொறுப்பாளராக மற்றொரு அமைச்சரான இளம் அமைச்சரான திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழியும் தலைமை இங்க அனுப்பி வச்சதுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் காட்சிகள் மாறினது. ஆனாலும் முத்துசாமி அவர்கள் தன்னை மாத்திக்க கிடையாதுங்க. ஆளுக்கு ஒரு திசையில பரப்புரையும் செஞ்சிருக்காங்க. இப்படி போனா நல்லா இருக்குமானே ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு திசையில அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய டீம் கேட்டா, அதுவும் நல்லது தானே. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திசையில பரப்புரை செஞ்சா எல்லா பக்கத்துல இருந்து நம்ம கட்சிக்கு தானே ஆதரவா வாக்கு வரும் அப்படின்னு புது டிசைன்ல விளக்கமும் கொடுத்திருக்காருங்க. இங்க ஈரோடு இப்படின்னா, நாமக்கல் எடுத்துக்கிட்டோம்னா வேட்பாளர் அறிவிக்கப்பட்டதுல இருந்து எக்கச்சக்க பஞ்சாயத்து தான். குறிப்பா மாவட்ட செயலாளர்களான திரு ராஜேஷ்குமார், திரு மதுரா செந்தில் இருவருமே தேர்தல் பணிகள்ல பெருசா ஆர்வம் காட்டலைங்க. யாருமே ஒத்துழைக்கிறது இல்லை அப்படின்னு கொங்கு மக்கள் தேசிய கட்சியுடைய தலைவர் திரு ஈஸ்வரன் புகார் அளிக்கவும் கொதிச்சு போயிடுச்சுங்க திமுக தலைமை. உடனடியாக மதுரா செந்தில கட்சி தலைமை தொடர்பு கொண்டு கண்டிப்பு காட்டவும், இல்லைங்க எனக்கே யாரும் ஒத்துழைப்பு கொடுக்கறது இல்லை அப்படின்னு அவரும் சேர்ந்து சோகப்பாட்டு பாடியிருக்காருங்க. ஆனாலும் ரிசல்ட் வேற மாதிரி வந்துச்சுன்னா வேற மாதிரி ஆகிடும் அப்படின்னு கூடுதலாகவும் கண்டிச்சிருக்கு தலைமைங்க. அடுத்து தொகுதி பொறுப்பாளரான இளம் அமைச்சரான திரு மதிவேந்தன் அவருக்கும் தலைமை டோஸ் விட்டுருக்கு. அதன் பிற்பாடு தான் கடைசி நேரத்தில் அவங்க டீம் தீவிரமாக வேலை பார்த்தாங்க. ஒரு உதாரணமாக சொன்னோம்னா பரமத்தி, வேலூர் இப்படியான சட்டமன்ற தொகுதிகளில் அந்த நாமக்கல் மாவட்டத்தை சார்ந்த திமுகவினர் பெரிய அளவில் வேலை பார்க்கவே இல்லை. பக்கத்து மாவட்டங்களில் இருந்து வந்திருக்கக்கூடிய திமுகவினர் தான் அங்கே களத்தில் இறங்கி தீவிரமாக வாக்குகளை சேகரித்தாங்க. அவங்களுடைய முயற்சியினால தான் கடைசி நேரத்தில் திமுகவுக்கு கொஞ்சம் பாசிட்டிவான விஷயங்களும் அரங்கேறி இருக்கு. இவை எல்லாமே தலைமைக்கும் போயிருக்கு. ரிசல்ட் ஏதாவது மாறி வந்துச்சுன்னா
அதுக்கப்புறம் இருக்கு கச்சேரி அப்படின்னு கொதிப்பு நிலை குறையாம இருந்துட்டு இருக்கு திமுக தலைமை அப்படிங்கிறாங்க அங்க இருக்கக்கூடிய சீனியர் உடன்பிறப்புகள். ஆனா இதுல ஒரு விஷயம் என்னன்னா, திமுக மேலிட குடும்பத்துக்கு மிக நெருக்கமானவராக இருப்பதால இந்த கண்டிப்புல இருந்து அப்படியே எஸ்கேப் ஆகியிருக்காரு ராஜேஷ்குமாருங்க. கவனம் செலுத்தாத மணியன், பர்சை திறக்காத காமராஜ், கொதிப்பில் எடப்பாடி. இதே போல பல பஞ்சாயத்துகள் அதிமுகவிலையும் எதிரொலிச்சிருக்குங்க. தேர்தலில் பிரம்மாண்டமான வெற்றிக்கனியை நமக்கு வந்துட்டு பரிசளிப்பாங்க அப்படின்னு முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள், முக்கியமானவர்கள்ட்டெல்லாம் எங்களுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் திரு எடப்பாடி வந்துட்டு ஒப்படைச்சாரு. ஆனா அவங்க சொன்ன சொல்ல பெருசா காப்பாத்தலைங்க அப்படின்னு பொறுமி தள்ளுறாங்க இலை கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான புள்ளிகள். இது சம்பந்தமா நம்ம டீம் கிட்ட பேசின அதிமுகவுடைய அமைப்பு செயலாளர்கள் சிலர், டெல்டா மாவட்டங்களில் பார்த்தோம்னா தஞ்சாவூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை அப்படின்னு 3 முக்கியமான தொகுதிகள் வருதுங்க. இந்த தொகுதிகளுக்கு முன்னாள் அமைச்சர்களான திரு OS மணியன் மற்றும் திரு காமராஜ் அவங்க வந்துட்டு பொறுப்பும் அவங்க கிட்ட கொடுக்கப்பட்டிருந்ததுங்க. இதுல மயிலாடுதுறை வேட்பாளரான திரு பாபு அவரோடு முன்னாள் அமைச்சர் OS மணியன் அவர் வந்து ஒரு பேருக்கு தான் வந்துட்டு பயணிச்சாரு. ஆனா தேர்தல் பணிகள் செய்வதிலோ இல்ல நிதியை வந்துட்டு பகிர்ந்து அளிப்பது கையாளுவதிலோ பெரிதாக ஆர்வம் காட்டவில்லை. இங்க இந்த பக்கம் நாகை எடுத்துக்கிட்டோம்னா அது கம்யூனிஸ்டுகளுடைய கோட்டை. ஆண்டாண்டு காலமாகவே அவங்க பலமா இருக்காங்க. குறிப்பா சிபிஐ பார்ட்டி அங்க பலமா இருக்காங்க. இருந்தாலும் அதிமுகவுக்கு அப்படின்னு அங்க வலுவான வாக்கு வங்கி இருக்குங்க. இந்த இடத்துல தான் வலிமையான வேட்பாளரை நிறுத்தினா தன்னுடைய பர்ஸ் வந்துட்டு பழுத்துடுமோ காலியாகிடுமோ அப்படின்னு பதறி போன மாஜியான காமராஜ் கட்சியில புதிதாக சேர்ந்த திரு சுர்ஜித்தை வேட்பாளர் ஆக்குனாருங்க. நீ நில்லுப்பா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நான் இருக்கேன்ல அப்படின்னு தொடக்கத்துல பாசிட்டிவா நம்பிக்கை கொடுத்துட்டு கடைசி வரைக்கும் பர்சியே திறக்கலையாமாங்க காமராஜும் அவங்க டீமும். இங்க எப்படின்னா தஞ்சாவூர் எடுத்துக்கிட்டா அது ஏற்கனவே திமுகவுடைய கோட்டை அப்படின்னு வர்ணிக்கப்படுது. இந்த முறை அங்க ஒரு யங்ஸ்டர் திரு முரசொலி அவருக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த இடத்துல இறங்கி அடிச்சா டஃப் ஃபைட் கொடுத்த மாதிரி இருக்கும். ஆனா தஞ்சாவூர் தன்னுடைய போட்டியாளர்கள் வலுவா இருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல நம்ம போய் ரிசல்ட் வேற மாதிரி வந்தா நல்லா இருக்காது அப்படின்னு நினைச்சு எடப்பாடி அவரு நாசுக்காக நேக்காக அந்த தொகுதியை தேமுதிகவுக்கும் தள்ளி விட்டாருங்க. ஒரு ஸ்மார்ட் மூவ் தான். ஆனா தேமுதிகவில் திரு சிவநேசன் வேட்பாளராக நிறுத்தப்பட்டாரு. அவருக்கும் உள்ளூர் தேமுதிக நிர்வாகிகள் பலருக்கும் எக்கச்சக்கமான பஞ்சாயத்து. தொடக்கத்திலேயே இப்படியா? இதை யார் சரி பண்ணியிருக்கணும்? பொறுப்பாளரான காமராஜ் அவர் சரி பண்ணியிருக்கணும். ஆனா அவரு பெருசா கண்டுக்கலைங்க. இன்னொரு பக்கம் பாஜக அங்க தீவிரமா களமானது அவங்களுடைய வாக்கு வங்கி அதிகரிச்சிடணும் அப்படின்னு முன்னாள் அமைச்சரான திரு வைத்திலிங்கம் அவரு முன்னாள் முதலமைச்சரான திரு OPS அவருடைய டீம்ல இருக்கிறதால தன்னை நிரூபிச்சே தீரணும் அப்படின்னு அவங்க டீமும் தீயா வந்து பாஜகவுக்கு ஆதரவா வேலை பார்த்தாங்க. தனக்கு இருக்கக்கூடிய தனிப்பட்ட செல்வாக்கை வச்சு ஒன்றிய அளவில் இருக்கக்கூடிய பல்வேறு அதிமுகவினரையும் தங்கள் பக்கமும் அந்த தேர்தல் நேரத்தில் வளைச்சு போட்டது வைத்திலிங்கம் டீம். ஆனா இவ்வளவு நடந்தும் எனக்கு என்னங்க வந்துச்சு அப்படிங்கிற மனநிலையிலேயே அப்படியே கூலா வளம் வந்திருக்காங்க காமராஜுடைய டீம்ங்க. சுருக்கமா சொல்லணும்னா முன்னாள் அமைச்சர்களான OS மணியனும் காமராஜும் தங்களுடைய முக்குளத்தோர் சமூக வாக்குகளை கூட அதிமுக பக்கம் திருப்ப கடுமையாக உழைக்கவில்லை அப்படின்னு பொறுமி தள்ளுறாங்க, வேதனைகளை பகிர்ந்திருக்காங்க டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உண்மையான அதிமுகவுடைய ரத்தத்தின் ரத்தங்கள். நம்ம காணொலியோடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சு. துரோகம் அப்படிங்கிறது ஒரு புத்துநோய்ங்க. அதுக்கு உடனடியாக சிகிச்சை தேவை அப்படிங்கிறாங்க 2 கழகங்களையும் இருக்கக்கூடிய முன்னோடிகள். விரைவில் நடவடிக்கைகளை எதிர்பார்க்கலாம் அப்படின்னும் தகவல்கள் வருதுங்க. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துரை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க. அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். இந்த வாக்குப்பதிவை ஒட்டி இது யாருக்கு சாதக பாதகமா இருக்கும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு செய்யுங்க. நன்றி, வணக்கம். நீங்கள் 1 வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா? நோவா IVF-இன் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள்.